ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Isaiah 30:18. Therefore the Lord waits to be gracious to you, and therefore he exalts himself to show mercy to you. For the Lord is a God of justice. Blessed are all those who wait for him. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு, அவருடைய தீர்மானத்திற்கு நாம் காத்திருக்கின்ற போது தேவன் நம்மீது மனம் இறங்குவார். அவர் நமக்காய் நீதி செய்கிற தேவன். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நன்மையானதையே அவர் செய்வார். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிய போகின்றது, எங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே, நாங்கள் முயற்சிக்கிற எல்லா காரியத்திலும் நாங்கள் தோல்வி அடைந்து வருகின்றோமே என்று. இல்லை, எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்களாம். நீங்கள் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கின்றார். அவர் நம்முடைய மனதுருக்கத்தின் தேவன். அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே, அவருடைய சம்பத்தினாலே அவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் நிரப்புவார். ஆமேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தினால் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கும் எனக்கும், அதன் விலை உங்களுக்கும் எனக்கும் அது தெரியாது. அந்த சமாதானத்தை அவர் தந்து உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க போகின்றார். உங்களுடைய சூழ்நிலைகளை நன்கு அறிந்த தேவன் அவர் நிச்சயமாய் மனதுருகுவார். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், ஆனால் அவருடைய கிருபை உங்களையும் என்னையும் விட்டு விலகாதிருக்குமாம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறாராம். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய என்னுடைய தேவன் அவர் மனதுருகும் மெய்ப்பன், அவர் மனதுருகும் தகப்பன், அவர் மனதுருகும் நல்ல சமாரியனா இருக்கின்றார். ஆமேன். எனவே இந்த நாளிலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கடந்து போகிற பாதையை நன்கு அறிகிற தகப்பன் ஒருவர் உண்டு நமக்கு. அவர் மக்களுடைய கஷ்டங்களை பார்த்து, மக்களுடைய வேதனைகளை கண்டு அவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் கண்ணீர் விட்டார். ஏமேன். உங்களுடைய கஷ்டத்துல அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகாது இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த நாளிலே நீங்கள் சந்தோஷமா இந்த வார்த்தையை நம்பி விசுவாசியுங்கள். அவர் நிச்சயமாய் மனதுருகி உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார். அவர் நீங்களும் நானும் நினைக்கிற பிரகாரமாக அவர் செய்வதில்லை. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமேன். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். மனதுருகிற தேவன் இன்னும் ஜீவிக்கிறார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, யாராருக்கெல்லாம் இரக்கம் தேவைப்படுகிறதோ நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா. மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றுங்க ராஜாவே. தோல்விக்கு வெற்றியை கொடுங்க அப்பா. தகப்பனே, ஆண்டவரே, தாழ்மையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துங்க தகப்பனே. வியாதியில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்க அப்பா. எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் உம்முடைய அப்பா நித்திய வெளிச்சத்தினால, உம்முடைய வார்த்தையினால ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் நீர் அப்பா இந்த நாளிலே நிர்ணயிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வாதம் வழிநடத்திடலும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.